வணக்கம் நண்பா. சுய இன்பம் செய்யாமல் நோஃபப் சேலஞ்சில் ஒரு 50 நாள் இருந்தால் போதும், உங்கள் வாழ்க்கையில் சில அற்புதங்கள் நடக்கும். அது என்னென்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதனால் கொஞ்சம் கூட இந்த வீடியோ ஓட்டாமல் கடைசி வரைக்கும் தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்க போகிற ஒரு வீடியோ. முதல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுவர் செல்ஃப் இமேஜ் இம்ப்ரூவ்ஸ். அதாவது உங்களுடைய சுய பிக்சரிசம் இருக்குல்ல, உங்களோட மனதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய விஷயங்களை திட்டமிடலாம். உங்களுடைய ஃப்யூச்சரை நோக்கி போகிறதுக்கான, உங்களுடைய கனவுகளை தேடி போகிறதுக்கான சில விஷயங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிக்சராக உங்கள் மனசில் நீங்கள் விஷுவல் பண்ணலாம். ஸோ அது எதுக்காக அப்படின்னா, நீங்கள் எந்த ஒரு விஷயத்து மேலே ரொம்ப ட்ரீமாக ரொம்ப ஒரு க்ரேஸியாக இருக்கீங்களோ, அந்த விஷயத்தை நீங்கள் முழு மூச்சாக அதை நம்புறீங்களோ, முழு மூச்சாக நீங்கள் அதை உங்கள் மனசுக்குள்ளே நினச்சிட்டே இருக்கீங்களோ, இந்த யூனிவர்ஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அந்த விஷயத்தை உங்களுக்கு நடக்க வைக்கும். ஸோ எல்லா மனிதர்களும் பார்த்தீங்கன்னா செல்ஃபாக இமேஜ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. சுய இன்பம் செஞ்சுட்டு இருந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட மனது ஒரு நிலையாக இருக்காது. அப்போது சுயமாக நீங்கள் ஏதாவது ஒரு படங்களை மனதில் நினச்சாலும், நினைக்க ட்ரை பண்ணாலும், நினைக்க முயற்சி பண்ணாலும் அது உங்களுக்கு நடக்காமையே போயிருக்கலாம். ஆனால் இப்போ இந்த ஒரு 50 நாள் மட்டும் உங்கள் விந்து சக்தி நீங்கள் காப்பாற்றி சுய இன்பம் செய்யாமல் நோஃபப் சேலஞ்சில் இருந்து இப்படி நீங்கள் இருந்துட்டு இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இப்போ நீங்கள் அந்த செல்ஃபாக அந்த இமேஜ் திங்கை நீங்கள் இப்போ உங்கள் மனசுக்குள்ளே வச்சு இமேஜினேஷன் பண்ணி பாருங்கள். அந்த பிக்சர் கிறிஸ்ட் அண்ட் கிளியராக இருக்குங்க. ரொம்ப 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 கரெக்டான ஒரு விஷயத்தை நீங்கள் பார்ப்பீங்க உங்கள் மனசில். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்து ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூ டேக் யுவர் கோல் சீரியஸ்லி. உங்களுடைய கனவு இருக்குல்ல, உங்களுடைய லட்சியம் இருக்குல்ல, அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சீரியஸாக நீங்கள் எடுத்துக்குவீங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு 4 பேர்த்த பார்த்து நான் அப்படி ஆகலாம் இப்படி ஆகலாம்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு கனவுல இருந்திருக்கலாம் சுய இன்பம் செஞ்சுட்டு இருந்த காலத்தில். இப்போ சுய இன்பமே செய்யாமல் நோஃபப் சேலஞ்சில் இருக்கிறதுனால உங்களுடைய கோல் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சீரியஸாக தெரியும். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பரபரன்னு நீங்கள் ஓட ஆரம்பிச்சிருப்பீங்க. நோஃபப் சேலஞ்சில் இருந்துக்கிட்டு உங்களுடைய தேடல், உங்களுடைய கனவை தேடலை நோக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கரமாக ஓட ஆரம்பிச்சிருப்பீங்க. இதெல்லாம் எதனால அப்படின்னா, விந்து சக்தி உங்கள் உடம்புல இருக்கிறதுனால அது பார்த்தீங்கன்னா ஒரு ஆற்றலாக மாறி உங்களுடைய மூளைக்குள்ளே சென்று உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஆற்றலை அமைச்சிட்டு இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கோலை நீங்கள் ரொம்ப 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 சீரியஸாக இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஓட ஆரம்பிச்சிருப்பீங்க. அடுத்து மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூ ஸ்டாப் வேஸ்டிங் எனர்ஜி அண்ட் ஃபோக்கஸ். என்னென்னா, நீங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களோட எனர்ஜி வேணுமனே போர் அடித்தா நான் சுய இன்பம் செய்வேன், எனக்கு டைம் பாஸ் ஆகலை நான் சுய இன்பம் செய்வேன். அப்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கவலையே இல்லாமல் இருந்திருக்கும் உங்களோட எனர்ஜி மேலே. ஆனால் இப்போது பார்த்தீங்கன்னா சுய இன்பம் செஞ்சோம் அப்படின்னா நம்ம எனர்ஜி நம்ம வேஸ்ட் பண்ணுறோம், நம்மளுடைய விந்தணுக்களை நம்ம வேஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட் இப்போ உங்களுக்கு வந்திருக்கும். நிச்சயமாக இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 45 டேஸை கடந்தாவே எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மைண்ட் செட் வந்துடும். ஏன்னா அவ்வளோ வலு இருக்குது நம்மளுடைய விந்து மூலிமா. அதை நம்ம வேஸ்ட் ஆக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் சிரமப்படுறது, அதுக்கப்புறம் கஷ்டப்படுறது, அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுறது வேறு யாருமே இல்லை, நாம் மட்டும்தான். அதை திரும்ப ரிட்டைன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுமையான இதுதான். நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி எழுந்தால் தான் அது திரும்ப ரிட்டைன் ஆகும். ஆனால் இப்போ நம்ம இருக்கிறத விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப ரொம்ப கில்ட்டாக ஃபீல் பண்ணுவோம். பட் நோ ப்ராப்ளம். நீங்கள் 50 நாள் கடந்துட்டால் போதும். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கான்சியஸாக ரொம்ப ஃபோக்கஸாக இருப்பீங்க. அனாவசியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா லூஸ் பண்ண மாட்டீங்க. அடுத்து யூ ஸ்டார்ட் லிவிங் இன்ஸ்டெட் ஆஃப் எஸ்கேப்பிங். அதாவது சுய இன்பம் செஞ்சுட்டு இருந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டே இருப்பீங்க. எதுக்கு யாரை பார்த்தும் எந்த ஒரு சின்ன சின்ன விஷயம், ஒரு சின்ன ஒரு பையனை பார்த்து, சின்ன ஸ்கூல் போகிற பையனை பார்த்து, ஸ்கூல் போகிற பிள்ளைங்களை பார்த்து கூட நீங்கள் பயந்து ஓடிட்டு இருந்திருக்கலாம் சின்ன சின்ன விஷயத்துக்கு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பயமே இருக்காது. இன்ஸ்டெட் ஆஃப் எஸ்கேப் ஆகிறதுக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் லிவ் பண்ண ஆரம்பிப்பீங்க. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் இப்போ தான் வாழவே ஆரம்பிப்பீங்க. இந்த 50 நாளுக்கு அப்புறம் எவ்வளவோ போராட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கலாம். அப்போது நீங்கள் அதை பார்த்துக்கிட்டு பயந்துக்கிட்டு பதட்டத்தோடவும் ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு கோலத்தனமாக நீங்கள் ஓடிக்கிட்டே இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போது 50 நாளுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓடவே மாட்டீங்க. எதுவாக இருந்தாலும் சரி நம்ம அதை
எதிர்த்து நிற்போம் அப்படிங்கிற உங்களுக்கு அந்த ஒரு மைண்ட் செட் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக பூஸ்டாக இருக்கும். ஏன்னா உங்களோட மைண்டே பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஸ்ட்ராங்காக இப்போ வந்து செயல்படும். அப்படி செயல்படுறதுனால நீங்கள் இந்த வாழ்க்கையை கண்டு இந்த வாழ்க்கையை வந்து பார்த்து நீங்கள் வந்து அஞ்ச மாட்டீங்க, பயப்பட மாட்டீங்க. நீங்கள் இன்னமும் உங்களுடைய கோலை நோக்கி நீங்கள் வந்து ஓடிக்கிட்டு தான் இருப்பீங்க. ஓட ஆரம்பிச்சிருப்பீங்க ஆல்ரெடி பல பேர் இந்த வீடியோ பார்க்குறவங்க. அதனால் யூ ஸ்டார்ட் லிவிங் இன்ஸ்டெட் ஆஃப் எஸ்கேப்பிங். இது வந்து ரொம்ப 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 இது வந்து ஒரு சூப்பரான ஒரு நல்ல விஷயம், ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டுங்க. நீங்கள் வந்து எப்போ எதிர்த்து உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனையை நீங்கள் வந்து எதிர்கொள்கிறீங்களோ அப்போவே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜெயிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா அப்போவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைண்ட் செட் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. நம்ம வந்து வெறுமனே ஓட்டிகிட்டு இருந்தோம்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம்ம வந்து எப்பப்பெல்லாம் நம்ம வந்து எதிர்த்து அதை நம்ம வந்து ஆள்றோமோ, எதிர்த்து நம்ம பிரச்சனையை நம்ம வந்து சரிப்படுத்துகிறோமோ அப்போ தான் நம்ம வாழ்க்கை ஆரம்பிக்குது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு இப்போ வந்திருக்கும். ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயங்க. அதனால் எதை கண்டுமே அஞ்ச வேணாம். இந்த உலகத்தில் யாருமே உங்களை விட பெரியவங்க கிடையாது. என்னதான் பண காசு வச்சுருந்தாலும் என்னதான் பெரியதாக இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா மனதளவில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக தோக்கடிச்சலாம். அதனால் யாரை கண்டுமே அஞ்சாதீங்க. இப்போ நான் வந்து சொன்னதை வந்து கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கிட்டு இப்போ வந்து 50 நாளில் இருந்தீங்க அப்படின்னா தடுமாறாமல் தயவு செய்து அடுத்து 60, 70, 80 சொல்லிட்டு வாங்க. இன்னமும் நிறைய 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 ஆச்சரியங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்குங்க. அதனால் எக்காரந்து கொண்டும் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்காகலாம் நீங்கள் வந்து சுய இன்பம் செஞ்சிட வேண்டாம். இந்த சேலஞ்சை விட்டு போயிட வேண்டாம். ரொம்பவும் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே ஃபோக்கஸ்டாக செயல்பட்டு வந்துட்டு இருக்கீங்க. நிறைய பேர் வந்து அடிபட்டு திருந்தி இப்போ மேலே வந்திருக்கீங்க. அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. அவங்க எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய வாழ்த்துக்கள். அதனால தான் சொல்கிறேன், இப்போ தான் தெளிவாக சூதானமாக நம்ம வந்து இருக்கணும். எக்காரந்து கொண்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்கிட்ட ஜாலியாக அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க. அப்படி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் திரும்பவும் உங்களுடைய பழைய உலகத்துக்கு தான் போக வேண்டும். இந்த புது உலகத்துலேருந்து நீங்கள் பழைய உலகத்துக்கு தான் போக வேண்டும். திரும்ப நீங்கள் வந்து ஏபிசிடியிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். உங்களுக்கே தெரியும் அது வந்து எவ்வளோ ஒரு கடினமான விஷயம் அப்படின்ட்டு. ஸோ தயவுசெய்து ஃபோக்கஸ்டாக கான்சன்ட்ரேஷனாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வந்து வாழ ஆரம்பிங்க. உங்களுக்கு எதனா சந்தேகம் எதனா இது இருந்துச்சு அப்படின்னா எனக்கு நீங்கள் வந்து இமெயில் மூலிமா நீங்கள் எனக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் வந்து பகிரலாம், ஷேர் பண்ணலாம். நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கிறேன். நேற்று கூட 2-3 பேருக்கு நான் வந்து ரிப்ளை பண்ணினேன். இமெயில் ஐடி வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. justforimprovement@gmail.com. ஸோ இந்த மெயில் ஐடிக்கு உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் உங்களோட கேள்விகளையும் நீங்கள் வந்து பகிருங்க. நீங்கள் வந்து எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து கண்டிப்பாக 2-3 நாளுக்குள்ளே நான் வந்து இமெயில்ஸ்லாம் செக் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து பதில் 2-3 நாளுக்குள்ளே உங்கள் கேள்விக்கான பதில் வந்து வந்துடும். அதனால் நான் உங்கள் கூட தாங்க இருக்கிறேன். நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. தயவு செய்து ஆரோக்கியமாக டிசிப்ளினாக உங்கள் வாழ்க்கையை வாழ ஆரம்பிங்க. உன் வாழ்க்கை உன் கையில். நன்றி நண்பா.